மீன ராசிக்கார அன்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் தை பிறந்து 4-5 நாள் ஆகுது சார், என்ன விடிவு காலம் பிறக்கலையே அப்படின்னு காத்துட்ருக்கிற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை முடிஞ்சு நீங்கள் வந்து ஒரு 2 நாள் ஆக போகுது. கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்திற்கான கதவுகள் திறப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் இந்த நாட்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறணும் அப்படின்னு போராடி காத்துட்ருப்பீங்க. வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் சந்தித்தது தோல்விகளும் துரோகங்களும் மட்டும்தான். இது மீனராசிக்கே உண்டான ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த சாபத்திலேருந்து வெளியே வந்து சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். தொழிலுக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் தொழிலுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கானது அப்படின்னே சொல்லலாம். தெளிவாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்கள் தயவு செய்து உங்களுடைய லோக்கலில் இருக்கிறவங்ககிட்டையாவது இப்போ ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஜாதகம் ஏன் சார் பார்க்க சொல்கிறீங்க, வீடியோவே நாங்கள் பார்க்குறோம், ஜாதகம் ஏன் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லோக்கலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கூட ஜாதகம் பார்த்துக்கோங்க. கிரக அமைப்புகள் வேறுபடுறதுனால, உங்களுடைய கிரக அமைப்புகளும் கட்டங்களும் மாறுபடுறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் விபரீத ராஜயோகமாகவும் அமையுது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு சில நல்ல விஷயங்கள் நடக்குது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட்டில் நிற்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரி பார்க்குற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை சார் லோக்கலில் பார்க்குறது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு பண்ணுங்கள். கீழே கூடிய நம்பருக்கு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன், 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் கிளியராக வந்து கிளாரிஃபை பண்ணுவார் அப்படின்னு நீங்களே நினச்சிக்குவீங்க. இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன், இந்த விளம்பரங்களில் வர மாதிரி அப்படியே உடனே இது பண்ணிடுவாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி என்ன நடந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் போதுங்க. இது இருந்தது அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்பை பற்றி A to Z கம்ப்ளீட்டாக இவர் சொல்லிடுவார். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவார். ஸோ இன்னொரு ஒரு விஷயம், இந்த மீனராசிக்காரங்க அதிகமாக ஆன்மீகத்தின் மீது பற்று கொண்டவராக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையான பயம் உள்ளே இருக்கும். சாமியவே கும்பிடாதவராக இருந்தாலும் ஏதோ ஒரு சார்ந்த ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த பயமே உங்களை வந்து நிறையா விஷயங்களில் வந்து காப்பாற்றி விடுது அப்படின்னு தான் சொல்லலாம். கடவுள் உங்களை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு கட்டாயம் பொருந்தும். கடவுளினுடைய ஆசையினால், கடவுளினுடைய மிகப்பெரிய சக்தியினால் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையுது. சார் ராசிகள்லையே முதன்மையான பல ராசிகளில் 2026 ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி ஒரு ராசி. ஓரளவுக்கு சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து 100% சூப்பர் அப்படின்னு சொல்ல கிடையாது, ஓரளவுக்குன்னு சொல்கிறேன். அது ஏன் ஓரளவுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மீனராசியில் பிறந்த குறிப்பிட்ட லக்கினக்காரர்களுக்கு, இது குறிப்பிட்ட தசாபுத்திக்காரர்களுக்கு, குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2026 உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இறங்கி விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இறங்கி விளையாடலாம். ஸோ எதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும், எந்த இடத்துக்கு சென்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களை வந்து நம்பி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து சுயம்பு. நீங்கள் எந்த இடத்துல உங்களோட வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போதே கூட நிறைய இடத்துல நீங்களாக முன்னேறி நீங்களாக மேலே வந்தவர், வெற்றிக்காக போராடி மன திருப்திக்காக வாழ்ந்து குடும்பத்திற்காக தியாகங்களை செய்து நட்பினால் துரோகத்தை அனுபவித்த ஒரு அற்பமான ஒரு மானிட பிறவி இந்த மீனா. சார் என்ன சார் அற்பமான மானிட பிறவி அப்படின்னு சொல்லிட்டீங்க சார், நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி, உங்களை ஈஸியாக நிறையா பேர் ஏமாற்றிடுவாங்க. நீங்கள் நிறையா பேர்கிட்ட ஏமாந்த ராசி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் உங்களை வேணால் நீங்கள் அப்படியே ரொம்ப பிரிஸ்க்கு, நீங்கள் ரொம்ப ஆக்டிவ், நீங்கள் ரொம்ப தைரியசாலி, நீங்கள் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது பெரிய ஆள் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மைண்டில் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மீனராசிக்காரர்களை யாராலும் ஈஸியாக ஏமாற்ற முடியும். ஆனால் ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட யாருமே நிற்க முடியாது. பாசத்தில் நீங்கள் வைக்கிற அளவுக்கு பாசம் உங்கள்கிட்ட யாராலையும் வைக்க முடியாது. அந்த பாசத்தை கூட வச்சு நீங்கள் ஏமாந்தாலும், அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அவன் மேலே பாசம் வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கை கொண்ட நட்பு, குருட்டு நம்பிக்கை கொண்ட பாசத்தினால் இந்த ராசிக்காரர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவராகவும், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அரசராகவும், மிகப்பெரிய ஒரு தொழிலுக்கு முன்னோடியாகவும் திகழ்வதற்காக இந்த ராசிக்காரர்களுக்கு கடவுளாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரசாதம் இந்த நாட்கள். சரி, இந்த நாட்கள் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கிரயம், நிலம் வாங்குறது, நிலம் விற்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ண வேண்டிய நேரம். ட்ரை பண்ணிங்கன்னா அமையும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த லேண்டு கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் 100% இருக்குது.
தொழிலில் நீங்கள் ரொம்ப ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருப்பீங்க. அதிக லாபம் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதில் மிகப்பெரிய லக்கோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். திருமணத்திற்காக போராடியவர்கள் தற்போதைய நாட்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை நடக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையுதுங்க. குழந்தைக்காக போராடினவங்க இதுக்கு மேலே, அதாவது தை மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமையே இருக்கலாம். சரி, இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. தேர்ட் பர்சன், ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க, வண்டி உங்கள் பேரில் இருக்குது அல்லது வேறு எங்கள் பேரில் இருக்குது, நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் வண்டி போயிட்டு போகும்போது வேறு ஏதோ ஒரு வண்டிக்காரன் வேறு எவனோ ஒரு மோதத்துக்கு பதிலாக உங்கள் மேலே தட்டியிருப்பான். ஸோ அது பெரிய இஷ்யூஸ்லாம் ஆயிருக்காது. ஆனால் அவனால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அதனால் தேர்ட் பர்சன் மூலமாக சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலிக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஆளை வந்து நீங்கள் உள்ளே எடுத்து பேசவே கூடாது. அதே மாதிரி சண்டைகள் உங்களோட ஃபேமிலியில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு யாரையுமே இன்வால்வ் பண்ணி பேசக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அதை பேசுங்க இதை பேசுங்க அப்படின்னா அதையும் சொல்லக்கூடாது. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் நியாயத்துக்கு கூப்பிட்டு பேசுகிறோம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. அதனாலேயே நீங்கள் வந்து லாக்கில் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம். எச்சரிக்கையாக வேறொருவரை பக்கத்தில் அண்டை வைக்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல காலகட்டம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் தொழிலில் பெரிய பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. ஒரு கட்சியில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த ஒரு போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் கொஞ்சம் நல்ல நாட்களாக இருக்குது, பொருந்துது உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தடைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடி சொல்லணும். முன்னேற துடிப்பவர்களுக்கு தடைகள் இருக்குது. அதை வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதனால அந்த தடைகள் நிவர்த்தி ஆகுது. நீங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவர்கிட்ட 2 நெய் விளக்கேற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியின் மூலமாக சில கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகுது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது, கல்வி சார்ந்த விஷயங்கள் அருமையாக இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் வயதானவராக இருக்கீங்க அப்படின்னா உடம்பு அடிக்கடி செக் பண்ணி ஆகணும், எக்ஸசைஸ் அடிக்கடி பண்ணி ஆகணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் நீங்கள் வந்து உடம்பு பார்த்துக்கணும். அதே போல் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப முதியவர்களுக்கு மூட்டு வலி இருந்தே இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் உங்களோட விதியின் பால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிக்கிறதான வழியை தான் பார்க்கணுமே தவிர கொஞ்சம் அதில் ஜாக்கிரதை இருந்துட்டீங்க அப்படின்னா தான் போதுமானதாக இருக்கும். சைக்கிள் ஓட்டக்கூடிய குழந்தைகளோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க வண்டி ஓட்டுறன்னு ஏதாவது ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக எங்களை வந்து பார்த்துக்கிட்டு பாருங்கள். நீர் சம்மந்தப்பட்ட விஷயம், நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நீர் சம்மந்தப்பட்ட விஷயம், நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வைங்க. அதே மாதிரி பாத்ரூமில் போகிறோம் வலிக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா போதுமானது. சரி, இந்த ராசிக்காரர்கள் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய ஆண்டுகள் இருக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த மீனராசிக்கு 170% நல்லா இருக்குது. ஏன்னா சார் எல்லாத்துக்கும் 90%, 100% சொல்கிறாங்க, 170 தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் புதையல் கிடைக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த 70% பேரில் ஒருத்தன் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட், அவனுக்கு வந்து ஒரு நல்ல லக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதையல்னால் நீங்கள் தேடும் போது கிடைக்கக்கூடிய பணமோ அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி போயிட்டுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். சும்மா திணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா யோகங்கிற மாதிரி இந்த ராசிக்காரங்க எதை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கையில் வந்து நிற்குங்க. இந்த ராசிக்காரர்கள் தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறது மீன ராசிக்கு மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொருந்தது. மற்றபடி வெற்றிகள் நல்லா குவியக்கூடிய நேரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, அதனால் ஒன்றும் கவலையப்பட தேவையில்லை. ஒரு நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளினுடைய புகைப்படம் வாங்கி ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய தனியாக நிற்கக்கூடிய பெருமாளை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களில் வச்சு பூஜை பண்ணாலும் சரி, ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க, அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு. ஒரு பொங்கலோ, தயிர் சாதமோ, தக்காளி சாதமோ, லெமன் சாதமோ ஏதோ ஒன்று வாங்கி அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப அதிக முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஸோ அந்த தீர்க்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதோ, இல்லை தேர்ட் பர்சனாக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னாவோ, இல்லை வேறு யாராவது தேர்ட் பர்சனாக பஞ்சாயத்து கூப்பிட்றீங்க அப்படின்னாவோ, அந்த தேர்ட் பர்சன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது.
நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு வருவாய் இருக்குது. வரக்கூடிய நாட்கள் நல்லா அமையுது. நல்ல வருமானத்தில் கொஞ்சம் முன்னேறி வரக்கூடிய காலகட்டமாக அமையுது. வேறு எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்ல முன்னேற்றத்திலான காலகட்டமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. மிகப்பெரிய நன்மை காத்துட்ருக்கு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை 3 மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் நார்மலாக பேசணும் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். இல்லை சார் ஒரு வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆன்லைன் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். டீட்டெயில்ஸ் அனுப்பியும் பேசிக்கலாம். வெளிநாட்டு வாழ் மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் தான், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. அதை வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைது. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இல்லையா ஜஸ்ட் ஃபோன் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளத்தை டக்குன்னு நாங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.